friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மாருதி 800 AC gas refilling எப்படி பண்றது தான் பார்க்க போறோம். இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. AC gas refilling பண்றதுக்கு முக்கியமான டூல் பாத்தீங்கன்னா pressure gauge plus நம்மளுக்கு gas tank. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய gas பாத்தீங்கன்னா R134a அப்படிங்கற gas தான் வச்சு நம்ம ரீஃபில் பண்ண போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. கேஸ் ரீஃபில் பண்ணும்போது ஒவ்வொரு வண்டிக்கு எந்தெந்த கேஸ் அடைக்கணுமோ அதான் அடைக்கணும். மாருதி 800ல நம்ம கேஸ் ரீஃபில் பண்ணும்போது கண்டிப்பாக செக் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா கேஸ் லீக் எங்கேயும் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடணும். நம்ம கம்ப்ரஸர்லேருந்து போகக்கூடிய இதான் கம்ப்ரஸர்லேருந்து போகக்கூடிய ஓஸ் லைனு ப்ளஸ் நம்ம ரேடியேட்டருக்கு முன்னாடி இருக்கும் கண்டென்சர் காயில், அந்த காயில் எதுவும் கேஸ் லீக் இருக்கா அந்த நாபில் அதுவும் செக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள இன்டீரியரில் கூலிங் காயில் இருக்கும், அந்த கூலிங் காயிலோட ரெண்டு சைடில் உள்ள டைட் பண்ணக்கூடிய போல்டு நெட்லையும் லூஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கணும். இதில் கேஸ் அடைக்கக்கூடிய பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் ஒரு பின்னு மாதிரி இருக்கும், அந்த பின்னை நம்ம குத்தும்போது கேஸ் வரணும். அப்படி கேஸ் வரல அப்படின்னா கேஸ் ரீஃபில் பண்ணணும். கம்ப்ரஸர் ஓடி உங்களுக்கு கேஸ் இல்லைனாலும் கூலிங் வராது. 800 வண்டியில் பார்த்திங்கன்னா R134a அப்படிங்கிற கேஸ் இந்த வண்டிக்கு நம்ம அடைக்கணும். நம்ம கேஸ் அடைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டிப்பாக பார்க்கணும். அதாவது ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் கேஸ் அடைக்க வேண்டியது வரும். நம்ம அந்த வண்டியோட மேனுஃபேக்சரிங்கை படித்து பார்த்து அதில் என்ன கேஸ் ஆல்ரெடி அடைச்சிருக்காங்களோ அதே கேஸ் தான் நம்மளும் ரீஃபில் பண்ணணும். நம்ம மாற்றி வேறு கேஸ் ரீஃபில் பண்ணிட்டா கண்டிப்பாக அது வந்து ஃபயரிங் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதனால் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். நம்ம ஏசியோட ரீஃபில் கனெக்ஷன் வந்து எப்படி கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா எல்லோ கலர் லைனை வந்து நம்ம வண்டியோட நாபில் கொடுக்கணும். அதை கொடுக்குற டூல் பேர் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் கேஜ். இதில் பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டேஜ் ப்ரெஷர் கேஜ் அப்படிம்பாங்க. இந்த டூல் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா லோக்கல் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ்லையும் நீங்கள் ஏசி கேஸ் ரீஃபில்லிங் பண்ணக்கூடிய டூல்னு சொல்லி கேட்டிங்கனாலே கிடைக்கும். அதோட ரெண்டு கேஜி கொடுத்துருப்பாங்க இந்த டூலில். ஒரு கேஜில் பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ரஸரோட ப்ரெஷர் கேஜ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி செக் பண்ணலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஏசி கேஸ் ரீஃபில்லிங் பண்ணுறதுக்கும் இந்த கேஜி யூஸ் ஆகும். அதே மாதிரி செகண்ட் கேஜி பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் லைனில் எதுவும் லீக் இருந்தால் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காண்டி செகண்ட் கேஜி. இப்போ கேஜில் தான் நம்ம கேஸ் ரீஃபில்லிங் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறதுனால அதில் கொடுத்துருக்க ப்ளூ கலர் லைனை வந்து நம்ம ஏசி கேஸ் டேங்கில் நம்ம கொடுத்துருக்கோம். ரெண்டு சைடுமே கண்ட்ரோல்லாம் போகும். இப்போ கட்டிங் பேடை வச்சு திருக்கும்போது உங்களுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஏசி ஆன் பண்ணிட்டாலே கம்ப்ரஷன் ஃபீல்டில் நம்ம ஆல்ரெடி நம்ம கேஸ் டேங்கில் இருந்து வண்டியோட கேஸ் டேங்குக்கு வந்து அந்த கேஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். இதில் வந்து நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ரஸர் ஆன் பண்ணும்போது ப்ரெஷர் கேஜில் பார்த்திங்கன்னா 40 to 80 பாயிண்ட்டு கூடையில் இருக்கணும். அந்த பாயிண்ட் லெவலில் இருந்தால் தான் உங்களுக்கு ஏசியோட கம்ப்ரஷன் வந்து நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். நீங்கள் ஏசி ரீஃபில் பண்ணாலும் உங்களுக்கு கூலிங் நல்லாயிருக்கும். அதுக்கு குறைஞ்சி உங்களுக்கு வந்துட்டுனா உங்களுக்கு கூலிங் நல்லா இருக்காது. ஏசி ஃப்ளோ ஆகுறத பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு இதுலேயும் பார்த்துக்கலாம். நம்ம ப்ரெஷர் கேஜ்லேயும் உங்களுக்கு ஏசி ஃப்ளோ ஆகுறது தெரியும். அதே மாதிரி நம்ம வண்டியோட கேஸ் டேங்கு ஃபிட் பண்ணியிருக்கிற இடத்துலையுமே ஒரு கிளாஸ் கோட்டிங் வச்சுருப்பாங்க. அந்த கிளாஸ்லேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஜில் வந்து தெரியும் கேஸ் ஃப்ளோ ஆகுறது. கேஸ் வந்து அடைச்சியும் உங்களுக்கு லீக் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா கேஸ் எது வழியோ லீக் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த லீக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு கேஸ் கூலிங் வந்து கன்ஃபார்ம் நிற்கும். அதே மாதிரி நீங்கள் ஏசியோட கம்ப்ரஸரில் வரக்கூடிய கூலிங் பைப்பில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம கூலண்ட்டுக்குள்ளே பைப்பு, அதே மாதிரி வேறு எந்த ஹீட் ஆகக்கூடிய பைப்பு எதுவுமே அந்த லைனில் ஜாயிண்ட் ஆகாத மாதிரி நீங்கள் தனியாக செப்பரேஷன் பண்ணி தான் கொடுக்கணும். கேஸ் அடைக்கும்போது நம்ம தீப்பெட்டியை வச்சு பக்கத்தில் தீ கொளுத்துறது அந்த மாதிரி எந்த எதுவுமே பண்ணக்கூடாது. இது இன்ஃப்ளேமபிள் கேஸ் தான், டக்குன்னு எரிஞ்சிரும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம கேஸ் ரீஃபில் பண்ணணும். எப்போ நீங்கள் கேஸை அடைக்கும் போதும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ரஸர் ஆன் பண்ண உடனே என்னென்னா நம்ம பாட்டிலில் உள்ள கேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த கேஸ் டேங்க் வரும். இப்போ கேஸ் டேங்க்குள்ளே பார்த்திங்கன்னா வாட்டர் மாதிரி உள்ளே போகிறது உங்களால் பார்க்க முடியும். அந்த ஃப்ளோ தான் உங்களுக்கு கேஸ் ஏறிட்டுருக்குன்னு அர்த்தம். அது வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவு கேஸ் தான் எடுக்கும், அதுக்கு மேலே எடுக்காது. மேக்ஸிமம் நம்ம ஒரு பாட்டில் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினோன்னா 450 ரூபா 490 வரும். லோக்கல் ஷாப்பில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 300 அந்த சம்திங் அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். ஒரு கேஸ் பாட்டிலில் வந்து நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டைம் நீங்கள் ஒரு 800க்கு வந்து ரீஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஏசி கேஸ் ரீஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு விஷயமும் கண்டிப்பாக பண்ணணும். அது என்னென்னா பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ரேடியேட்டர் கிரில்ல கிளத்திட்டு அதில் கண்டென்சர் காயில் இருக்கும். அந்த கண்டென்சர் காயிலில் வந்து நம்ம ஃபோயம் இல்லைனா சோப்பு நுரையை வச்சு நல்லா அதை ஃபுல்லாக படர விட்டுட்டு நம்ம ஒரு ப்ரெஷர் வாஷரை வச்சு நல்லா அடித்து விட்டுறணும். அப்போ தான் அதில் உள்ள அதில் டஸ்ட்டு எது இருந்தாலும் நம்மளுக்கு போயிடும். ஏன்னா அந்த கண்டென்சர் வழியாக தான் நம்மளுக்கு ஹீட்டான கேஸ்லாம் வெளியே தள்ளும்.
அதே மாதிரி உள்ள இன்சைடு பார்த்தீங்கன்னா ப்ளோயர் யூனிட் இருக்கும். ப்ளோயர் யூனிட்டில் உள்ள டஸ்ட் கவரையும் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியரில் கூலிங் அருமையாக இருக்கும். நான் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கூலிங் செக் பண்ணும்போது கூலிங் நல்லா பெட்டரான ஃபீலிங் கிடச்சிது. கண்டிப்பாக நீங்களுமே உங்கள் வண்டியில் ஏசி ரீஃபில்லிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணி பாருங்கள். கூலிங் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.